கரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா செயல்படுத்திய சாதனைகளை மக்களவை துணை சபாநாயகர், அமைச்சர் உள்ளிட்டோர் பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி கோரிக்கை மனுக்களை பெற்றனர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் சாதனைகளை தமிழகம் முழுவதும் எடுத்துக் கூற வேண்டுமென அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து அமைச்சர்கள் உட்பட கழகத்தினர் ஏராளமானோர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோமூர், நெரூர் தெற்கு, நெரூர் வடக்கு, மின்னாம்பள்ளி, பஞ்சமாதேவி, காதப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு. தம்பிதுரை, அமைச்சர் திரு எம். ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் பொதுமக்களை சந்தித்து மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துக் கூறினர். பின்னர் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக் கொண்டனர். இதனிடையே நாகை மாவட்டம் சீர்காழி தொகுதிக்குட்பட்ட புதுப்பட்டினம் பகுதியில் 7,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாய விலைக் கடையை அமைச்சர் திரு OS மணியன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு பழனிசாமி உட்பட பலர் பங்கேற்றனர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களில் ஒன்றான மாணாக்கர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கும் நிகழ்ச்சி மதுரை மாவட்டம் சொக்கானூரணி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு RB உதயகுமார், மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவராவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணாக்கர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கினர். மடிக்கணினிகளை பெற்றுக்கொண்ட மாணாக்கர்கள் தமிழக அரசுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டனர். எங்கள் மாணவர்களின் திறனை வளர்க்க மாண்புமிகு அம்மா அவர்கள் வழியில் செயல்படும் தமிழக அரசு மடிக்கணினி தந்திருக்கு. இந்த மடிக்கணினால எங்களால் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ண முடியும். இதனால் தமிழக அரசுக்கு எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதனிடையே மழைக்காலங்களில் டெங்கு போன்ற தொற்று நோய்கள் பரவாமல் தடுக்க தமிழக அரசின் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களுக்கு நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டது. இதில் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி நகராட்சியிலிருந்து நிலவேம்பு கஷாயம் கொடுக்காங்க. இதனால பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தமிழக அரசுக்கு நன்றி. கோவில்பட்டி நகராட்சியில நிலவேம்பு கஷாயம் கொடுக்குறாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இது டெங்கு காய்ச்சல் தடுக்கும். தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி.